மக்கள் இந்த மேட்ச்ல இருக்கிற ப்ளே பண்ண சொல்லி தோன்ற அளவுக்கு நடந்து என்ன எப்பெல்லாம் இறக்கி விடுறாங்களோ அப்பெல்லாம் பொட்டு போட்டு அடிச்சு விட்டாங்க. ப்ளே பண்ணலாம் சொல்லி கையில தான் கண்ணு எடுப்போம், நம்மள தலையில அடி டவுன் பண்ணி வச்சிட்டாங்க. இந்த மேட்ச்ல நீங்களே பார்த்துருப்பீங்க எத்தனை டைம் டவுன். நம்ம ஃபர்ஸ்ட் ஜோன்ல எப்படி பொட்டு போட்டு அடிக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட் அப்படி லாஸ்ட் ஜோன்ல வேற லெவல்ல ப்ளே பண்ணி இது வரைக்கும் அதே மாதிரி நான் 6 டைம் அடி வாங்கிட்டேன். இது என் டீம் ரொம்ப எப்பலாம் அடிங்கிறோமோ அப்பெல்லாம் ரிவ்யூ பண்ணி விட்டுறாங்க. இதுல அவங்க எல்லாமே ரேண்டம் பிளேஸ். நான் வந்து எப்பவுமே ரேண்டம் பிளேஸ் ப்ளே பண்ணி என்னடா அடியே வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம தரமான சம்பவத்தெல்லாம் கொடுத்து விட்டுருப்போம். நம்ம எப்படிலாம் அடி வாங்குமோ அதுக்கு ஆப்போசிட் அப்படி திறச்சு விட்டுருப்போம். ஒண்ணுமே சிங்க் ஆயிடுச்சு. ஒரு எனிமி நம்ம டீம் மேல இருந்து அடிச்சிட்டு போற தரமான கஷ்டத்தை போட்டு கன்ஃபார்ம் பண்ணும்போது அவர் டீம் ரிவ்யூ பண்ணிட்டு போறாரு. அவருக்கும் தரமான கஷ்டத்தை போட்டு டவுன் பண்ணிட்டேன். டவுன் பண்ணிட்டு 2 கிலோமீட்டர் உடனே கன்ஃபார்ம் பண்ணி விட்டு இதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் பயங்கரமா ஆரம்பிச்சு அப்படியே பக்கத்துலயே ஒரு ஸ்குவாட் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்த மட்டும் பேலன்ஸ் இருப்பாங்க பாருங்க, அவனை தரமா அடிச்சு விடும். ஃபர்ஸ்ட் இங்க வந்து அடிக்க ட்ரை பண்ணுவான், அவனை கண்டுபிடிச்சிட்டான். கிட்ட போய் ஓரின போட்டு விட்டு கையில எம்பி வாட்டி எடுத்துட்டேன். எம்பி வாட்டி எடுத்து அழுத்துவன் தலைவன் குளோவல போட்டுருவோம். அதுக்கப்புறம் கீழே போய் அழிச்சு பிடிச்சி தரமா ஸ்குவாட வைப்பு. இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவத்தை நீங்க மட்டும் இல்ல நானும் எதிர்பார்க்கல. ஏன்னா பொயா போட்டுருப்போம், நம்ம இப்படிலாம் அடிச்சு இருப்போம். கடைசியில் நம்ம தான் வேற லெவலில் பொயா போட்டு விட்டாச்சு.